நண்பா நாங்கள் எங்கே மலை ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் மலை தான். காங்கேயத்துக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் ரைட் சைடில் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு வேலையா திருப்பூர் பக்கம் வந்தோம். ஓகே, வேலையை முடிச்சுட்டு கிளம்பும்போது திடீர்னு பார்த்தா மலை மேல ஒரு கோயில் தெரிஞ்சது. வேலன் நம்மளை பார்த்துட்டாரு. யாருன்னு தேடிட்டு போய் பார்த்தா நம்ம தலைவர் தான் இருக்காரு. சிவன் மலைன்னு போட்டிருந்தது ஊரு இல்ல. அழகா கார்ல வந்து அப்படியே கொடைக்கானல் ஏறுறோம். மலை இருந்து கீழே தான் ஏறணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா திடீர்னு பார்த்தா கார் மேல வரைக்கும் வந்துருச்சு. கார் வரையும் வந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. சரியான வியூ, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ஒரு டைமிங் தான். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் மேலே ஏறினது? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இருக்கும்ல. 3 கிலோமீட்டர் இருக்கும் ஏறினது. ஒரு 2-3 ஹேர்பின் பெண்ட் மாதிரி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வண்டியில வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் திருப்பூர்ல இருந்து கேப்ல? இது திருப்பூர் டு காங்கேயம் ரோட்ல சிவன்மலை. நல்லா இருக்கு நண்பா. சுப்பிரமணிய சுவாமி முருகர், அழகான சரியான சைலண்டான ஒரு பிளேஸு. ஹாப்பியா இருக்கு இந்த கோயிலில் ஏறி வந்தோம். என்னன்னு கேட்டால் சிவன் மலை அப்படின்னு சொன்னாங்க. சிவன் கோயிலோ அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஏறும்போது தான் தெரிஞ்சுது முருகன் கோவில் அப்படின்ட்டு. சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்கே வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது. அதாவது ஆண்டவன் பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஏதாவது பக்தர்கள் கனவுல முருகர் வந்து சொல்லுவாங்களாம், இந்த பொருளை வச்சு வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு. வழிபட்டதுக்கப்புறம் 3-4 மாதத்துக்குள்ளே நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்குமா. அது வந்து இங்கே எல்லாரும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுனாமி டயத்தில் ஒருத்தர் கனவுல வந்து சொம்பில் தண்ணி வச்சு வழிபட சொல்லி சொன்னாங்களா. கரெக்டாக 3 மாதத்தில் அந்த தண்ணியால் ஆபத்து வந்ததாக சொல்கிறாங்க. மற்றபடி இன்னொன்று இங்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இங்கே விநாயகருக்கு ஃபஸ்ட்டு வழிபாடே கிடையாது, முருகனுக்கு தான் ஃபஸ்ட்டு வழிபாடு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வந்து முருகனை வந்து இங்கே வழிபட்டதுனால முருகனுக்கு தான் ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பூஜை எல்லாமே முருகனுக்கு தான் பண்ணுறாங்க. நிறைய வித்தியாசமான கதைகள்லாம் சொன்னாங்க. சிவன் மலைங்கிறது இங்கே ஒரு சித்தரோட பேர், இந்த சிவன் மலை அப்படிங்கிறதுனால அவரோட பேரே இந்த மலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ராப்பராக எனக்கு கதை தெரியல. ஆனால் இங்கே மேலே ஏறும்போதே எங்களுக்கு அவ்வளோ கதைகள் டக்குன்னு காதில் விழுந்தது. அதை வச்சு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோவில் வந்து அற்புதமாக இருக்குது நண்பா, செம்மையாக இருக்குது. நான் எத்தனை வாட்டி நான் திருப்பூரோ கோயம்புத்தூரோ அந்த காங்கேயம் வழியாக போனால் கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்க்காம போகவே மாட்டேன் நண்பா. அவ்வளோ சூப்பரான ஒரு கோவில், அவ்வளோ ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுத்தது. ரொம்ப நாளே அங்கேயே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா மனசு திருப்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க நண்பா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு நண்பா. அதுவும் அந்த மலையில் வந்து ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. காரை மேலே ஏற்றி அப்படி கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகரை பார்த்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த மியூசிக்கோட வரும். அந்த மலையில் ஏறுறதுலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து வாங்க. இந்த கோயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.